பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே சின்ன வயசில் அட்லஸ் சைக்கிள் பார்த்துருப்போம். அந்த அட்லஸ் சைக்கிளுடைய லோகோ ஒருத்தர் பூமி பந்தை தன்னுடைய தோள் மேலே தூக்கிட்டு தூக்க முடியாமல் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையும் சில நேரங்களில் இப்படி இருக்குதோ அப்படின்னு நாம் நினைப்போம். நமக்கு இன்னொரு பக்கம் குழந்தை இயேசுவோட சுருவத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்தையே தன்னுடைய கைகளில் ஏந்தி நிற்பார். அப்போ ஒரு பக்கம் இந்த உலகத்தை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு இருக்கிற அட்லஸ், இன்னொரு பக்கம் உலகத்தை தன்னுடைய கைகளில் அழகாக ஏந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற குழந்தை இயேசு. இன்னைக்கு நாம் நற்செய்தியில் பார்க்கக்கூடிய 2 பேர் தங்களுடைய உலகத்தை தூக்க முடியாமல் வந்து நிற்கிறாங்க. ஒன்று இரத்தப்போக்குடைய பெண், பல்வேறு நிலைகளில் தன்னுடைய காசெல்லாம் செலவழித்தாலும் குணமாகலை. இன்னொருத்தர் தொழுகை கூட தலைவர் யாயிர் தன்னுடைய மகனுக்காக வந்து நிற்கிறார். இந்த 2 பேருமே தங்களுடைய உலகங்களை தூக்க முடியாமல் வந்து இயேசுகிட்ட நிற்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களுக்கு நலம் தருகிறார், குழந்தைக்கு உயிர் தருகிறார். நம்ம வாழ்க்கையில் தூக்க முடியாத இந்த உலகத்தை நம்முடைய குழந்தை இயேசுவோடைய கைகளில் இருக்கிற அந்த உலகம் போல அவர் மாற்றணும் அப்படின்னா நமக்கு தேவை நம்பிக்கை. நம்முடைய கையறு நிலையில் நாம் அவரை நம்புவோம். அவர் நம்முடைய உலகத்தை தாங்குவதற்காக நம்மோடு நிற்கிறார். இந்த நாள் இனிய நாளாகட்டும். அவரோடு அவருக்காக நாம்